ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீப்தி, சிவா, அயலி இவங்க 3 வரையும் தான் காட்டுறாங்க. அப்போ தீப்திக்கு தினேஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தீப்தி வந்து ஃபோனை அவங்க குரலை கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க தீப்திட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு நீ உடனடியாக எனக்கு வந்து 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தீப்தி வந்து அதிர்ச்சியாகவும் உடனே அயலி வந்து ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட சொல்லவும் அவங்க ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ வந்து தினேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினச்சின்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய வீடியோ எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சிருவேன், அதுக்கப்புறமா உன்னுடைய நிலைமையை நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தீப்தி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, அந்த மாதிரிக்கு மட்டும் நீ பண்ணிடாது அப்படிங்கும்போது, அப்படி நான் பண்ணாமல் இருக்கணும்னா நீ வந்து எனக்கு பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அயலியும் தாரன்னு சொல்லு அப்படின்னு செய்கை காட்டவும் அப்போ தீப்தியும் நான் பணம் தார அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே தினேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, பணத்தை எடுத்துகிட்டு நீ மட்டும்தான் வரணும், வேறு யாருக்காவது சொல்லணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறமா அவ்வளோதான், உன்னுடைய கதை அதோட முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லவும் தீப்தி வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பணத்தை எங்கே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவங்களும் ஒரு இடத்த சொல்கிறாங்க. சரி, நாங்கள் கொண்டுட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீப்தி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் இனிமேல் நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தீப்தி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் இருக்கும்போது அதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும், அவன் எப்படி தருவான், இதை வச்சு அவன் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், இந்த விஷயம் மட்டும் நம்ம என் அம்மாவுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சாக்கி அவ்வளோதான், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் நான் வந்து ஓ மேலே இருக்கிற கோபத்துலேயும் அவன் மேலே இருந்த காதல்லையும் நான் எல்லாத்தையுமே நான் கேட்காம விட்டுட்டேன், அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது, நான் நம்மள உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அயலி, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, சரி நீயும் பதட்டப்படாத, நம்ம எப்படியாவது வந்து அவன்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நம்ம கையங்கொள்ளமாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து தீப்தி கிட்ட பார்த்தோம்னா அயலி வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு நீ அவன் சொன்ன இடத்துக்கு போ, உன் கூட நாங்களும் வாரோம், ஆனால் அவனுக்கு வந்து நாங்கள் வர விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே தீப்தியும் பயப்படுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நான் தான் உன் கூட வரோம்னா நீ பயப்படாது அப்படிங்கிறாங்க. உடனே தீப்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தினேஷ் சொன்ன இடத்துக்கு அவங்க பார்த்தோம்னா தீப்தி பணத்தோடு வந்துருந்தாங்க. அப்போ இந்தா நீ கேட்ட பணம், தயவு செய்து அந்த வீடியோ எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துரு, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது அப்போ உடனே தினேஷ் சொல்கிறாங்க, அதை கொடுக்கறதுக்காகவா நான் அங்கே வர சொல்லியிருக்கிறேன், இங்கே பாரு, அந்த ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும், நீங்கள் நான் கேட்குற நேரத்துலலாம் நீ இந்த பணத்தை கொண்டு என்கிட்ட கொடுக்கணும், அப்படி நீ பணம் தர மறுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த ஃபோட்டோ எல்லாமே நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தீப்தி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு நான் உண்மையான நேசித்தேன், அதனால தானே இவ்வளோ நகையும் கொண்டு நான் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, எனக்கு ஒன்று உன் காதலும் நீயும் தேவை கிடையாது, எனக்கு வேண்டியது பணம், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட நான் பழகினேன், அதனால எனக்கு கேட்கும் போதெல்லாம் நீ பணம் தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோங்க நான் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே அங்கே பார்த்தோம்னா அயலி வந்துருந்தாங்க. ஆமா, இவ எதுக்காக அங்கே வந்தா, நான் உங்ககிட்ட தானே பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன், இவளை எதுக்காக நீ அழைச்சிட்டு வந்த அப்படிங்கும்போது, நான் வந்து என்னுடைய தீப்திக்காக வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கும்போது, என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவளை ஒரு வழி பண்ணுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து அவங்க தீப்தி கிட்ட சொல்கிறாங்க, தீப்தி நீ கொஞ்சம் வெளியே போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு அப்படின்னு தீப்தி சொல்லும் போது, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ சொல்கிறத கேளு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லவும் தீப்தியும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி அவங்க ஸ்டைலில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க. வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துடவும் சிவா வந்து அதுக்குள்ளேயும் போலீஸ்காரங்களை வர சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தினேஷை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அப்போ அந்த ஃபோட்டோ எல்லாம் ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து அயலியும் சிவாவும் எடுத்துருந்தாங்க. தினேஷையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீப்திகிட்ட கொண்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன்கிட்ட இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சுது, அவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நம்மள நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே தீப்தி வந்து அயலியை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அயலி அப்படிங்கும்போது, அதுதான் ஒன்றும் நடக்கலையிலா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தீப்தி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கல்யாண வேலை எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாப்பிள்ளை பொண்ணு வந்து மணமேடைக்கும் வந்துருந்தாங்க. அப்போ அயலிக்கு வந்து கபிலன் மேலே சந்தேகமாகவே இருக்குது. அப்போ வந்து அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ கபிலன் மேலே இருக்கிற சந்தேகம் குறையவே இல்லை, அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க தாலியை வந்து அவங்க அதாவது ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தாலி எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்க்க அயலிக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது கபிலன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் தான் வந்து அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு உண்மை தெரியவும் அடுத்து பார்த்தோம்னா தாலி கட்டுறதுக்காக கபிலன் வந்து அவங்க ரித்தியா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து அயலி தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த கபிலன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இந்திரா நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பி இப்படி அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கும்போது ஆமாம் இவன் தான் குற்றவாளி அதனால தான் என்கிட்ட இருக்கிற ஆதாரம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவன் நான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் யார் அப்படிங்கிற உண்மையை வந்து அயலி வந்து உடைச்சிருந்தாங்க. இது கேட்டதுமே இந்திராணியும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நீ போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் போலீஸ் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு செல்லம்மா அதுக்கப்புறமா ஜமுனா எல்லாருமே கேட்கும்போது ஆமாம் நான் அண்டர் கிரவுண்டு போலீஸ் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இந்திராணிலேருந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அயலி வந்து கபிலனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே வந்து அடுத்து பார்த்தோம்னா கனவு மாதிரி இருக்குது. அயலி வந்து அவங்க திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க, ஐயோ இது என்னது நம்ம எல்லாமே கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அங்கே சிவா வரவும் உடனே என்னாச்சு அயலி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ எதையோ வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிற ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்குது என்ன பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் கபிலனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரிக்கு நான் கனவு கண்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் யாருங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உன் கனவுக்கு அளவே இல்லாமல் போச்சுதா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அங்கே எங்கே என்ன நடக்குது பாரு அது கபிலன் வந்து ரித்தியா கழுத்தில் தாலி கட்ட போகிறான். நீ என்னென்னா இந்த நேரத்தில் இப்படி கனவு கண்டுட்டு இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அழைச்சிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரித்தியா கழுத்தில் கபிலன் வந்து தாலியை கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்படுதாங்க. ஆனால் வந்து அயலிக்கு கொஞ்சம் கூட இதில் சந்தோஷமே இல்லாமல் இருக்குது. அப்போ சிவாட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆனதில் எனக்கு கொஞ்சம் கூட அதாவது சந்தோஷமே இல்லை. கபிலன் வந்து தப்பே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தெரிய வரணும், அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேனே தவிர மற்றபடி கபிலனை பற்றி எனக்கு உண்மையிலே வந்து அவன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு கல்யாணமாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இல்லை இது இப்படியே நான் விட்டுறக்கூடாது, அதாவது இந்திராணி வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற இந்திராணி வீட்டுக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிளானை பண்ணி நம்ம இந்திராணி வீட்டுக்கு போகணும், அங்கே போனது மட்டும் இல்லாமல் கபிலன் யாருங்கிற உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் நடக்கிற கரையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்திராணி தான் உன்னை தம்பின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்களா, அப்புறமா என்ன எனக்கு அவங்க அண்ணி முறையாச்சுது அதனால நம்ம போகிறதுல எந்த வித தப்பும் கிடையாது அப்படிங்கும்போது ஓஹோ நீ சுற்றி வளைச்சு அந்த மாதிரிக்கு வந்துட்டியா அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க தான் நம்ம 2 பேரையும் லவ்வர்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அப்படியே நம்ம வந்து அந்த கதையை மெயின்டைன் பண்ணி கபிலனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணிட வேண்டியது அப்படிங்கவும் உடனே சிவா நினைக்கிறாங்க எப்படியோ இவா நடிப்புக்காகவது நம்மளை லவ் பண்ணுற மாதிரிக்கு சொல்கிறாள், அதை வச்சாவது நம்மளை வந்து கடைசியில் உண்மையாக லவ் பண்ணிடணும், இது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பாகவும் நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சிவா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலனுக்கும் ரித்தியாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுனால அவங்க ஜமுனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, என் பொண்ணு அந்த செங்குட்டுவன் வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா, இது நடக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ செல்லம்மா வந்து சொல்றாங்க, என்ன ஜமுனா உனக்கு இப்போ சந்தோஷம் தானா, ரித்தியா காலத்துல தாலி ஏறியாச்சுது, உன்னுடைய ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து ஜமுனா சொல்றாங்க, ஆமா அதாவது 2 பேருக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ளேயும் முடியுமா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் நடந்துருச்சுது, எப்படியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜமுனா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அயலி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.